மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். எந்தன் மீது அன்பு வைத்தீர், எனக்காக ரத்தம் சிந்தி என்னையும் ரட்சித்தீரே என் இயேசுவே. எந்தன் மீது அன்பு வைத்தீர், எனக்காக ரத்தம் சிந்தி என்னையும் ரட்சித்தீரே என் இயேசுவே. என் ஜீவனே உம்மை நான் ஆராதிப்பேன். என் ஜீவனே உம்மை நான் உயர்த்திடுவேன். என் ஜீவனே உம்மை நான் ஆராதிப்பேன். என் ஜீவனே உம்மை நான் உயர்த்திடுவேன். காட்டு புஷ்பத்தை எல்லாம் வளர்த்த தெய்வம் நீரே, வறண்ட வனாந்திரத்தை செழிப்பாக்குவீர். காட்டு புஷ்பத்தை எல்லாம் வளர்த்த தெய்வம் நீரே, வறண்ட வனாந்திரத்தை செழிப்பாக்குவீர். உங்க ஆழம் அகலம் உயரம் நீளம் அறிய வேண்டுமே. என் இயேசுவுக்காய் எரிமலையாய் எரிய வேண்டுமே. உங்க ஆழம் அகலம் உயரம் நீளம் அறிய வேண்டுமே. என் இயேசுவுக்காய் எரிமலையாய் எரிய வேண்டுமே. சிறியவனை சிறுமையில் இருந்து எடுத்த தெய்வம் நீரே, சிங்காசனம் தந்த நீர் அழகு பார்ப்பீர். சிறியவனை சிறுமையில் இருந்து எடுத்த தெய்வம் நீரே, சிங்காசனம் தந்த நீர் அழகு பார்ப்பீர். உங்க ஆழம் அகலம் உயரம் நீளம் அறிய வேண்டுமே. என் இயேசுவுக்காய் எரிமலையாய் எரிய வேண்டுமே. உங்க ஆழம் அகலம் உயரம் நீளம் அறிய வேண்டுமே. என் இயேசுவுக்காய் எரிமலையாய் எரிய வேண்டுமே. நெருப்பு தழலை எடுத்து வந்து என்னாவில் வையும் ஐயா, பலிபீட அக்கினியாய் எரிய வேண்டுமே. நெருப்பு தழலை எடுத்து வந்து என்னாவில் வையும் ஐயா, பலிபீட அக்கினியாய் எரிய வேண்டுமே. உங்க ஆழம் அகலம் உயரம் நீளம் அறிய வேண்டுமே. என்
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யுனைடெட் இன் லவ், அன்பால் இணைக்கப்படுதல் என்னும் தலைப்பில் தியானிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமான திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. நம்முடைய தியான வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். உலகத்திலே ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதனை இணைப்பது அன்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. அன்பினால் இணைக்கப்படாத எதுவும் உண்மையான இணைப்பே கிடையாது. அன்புதான் மனிதரையும் இணைக்கும் ஆற்றல் மட்டுமல்ல, இந்த உலகத்தையே நடத்தி செல்லுகிற ஒரு ஆற்றலாக அன்புதான் இருக்கிறது. மனித உறவுகளிடம் மனிதர்கள் முக்கியமாக எதிர்பார்ப்பது அன்பை மட்டும்தான். இன்பமும் துன்பமும் நிறைந்த நம் வாழ்க்கையிலே நமக்கு ஒரே ஆறுதல் பிறர் நம்மீது செலுத்தும் அன்பு மட்டும்தான். அன்பிற்கு மட்டும்தான் பாசம், நேசம், நட்பு, காதல், கனிவு, பக்தி என பல பெயர்கள் இருக்கின்றன. ஆண்டவரும் அன்பின் வகைகளை இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சுட்டி காட்டுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். இது பாசம். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இது பக்தி. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இது நட்பு. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது காதல் என சொல்லப்படுகிற ஒரு பெரிய அன்பு. அன்பிலே பூரண சர்க்குணரும் நிறைஞருமாகிய ஆண்டவர் மனிதர்களை அன்பிலே குறைந்தவர்களாக காட்டுகிறார். இதற்கு விளக்கமாக அவர் எடுத்து வைக்கும் எடுத்துக்காட்டு திராட்சை செடி கொடி உவமை. திராட்சை செடி ஓர் இடத்திலே நிலையாக நிற்கும். ஆனால் அதிலிருந்து வளர்ந்து வெளிவரும் கொடிகள் அப்படி அல்ல. செடியிலிருந்து தான் கொடியே வளர்கிறது என்றாலும் அது செடியோடு தங்கியிருப்பதற்கு பதிலாக வேறு பற்றுக்கோல் படர்வதற்கு கிடைத்து விடாதா என அலைந்து அகன்று போய்கொண்டே இருக்கும். செடியின் சத்துக்கள் எல்லாம் எனக்கு வேண்டும், ஆனால் நான் செடியோடு இருக்க மாட்டேன் என்பதுதான் திராட்சை கொடியினுடைய வாழ்க்கை முறை. இந்த குறைவுள்ள வாழ்க்கை முறையையும் மனிதருடைய எல்லாவிதமான அன்பிலேயும் இருக்கிற தரமற்ற செயல்களையும் சந்தர்ப்பவாத சீர்கேடுகளையும் உண்மையற்ற உணர்வுகளையும் சுட்டி காட்டுவதற்கு தகுந்த எடுத்துக்காட்டாக ஆண்டவர் திராட்சை கொடியை காட்டுகிறார், திராட்சை செடியின் கிளைகளை காட்டுகிறார். நாம் ஆண்டவரோடும் மனிதரோடும் அன்பிலே இணைந்திருக்க ஆண்டவர் தருகிற ஆலோசனைகளை தியானிப்போம். முதலாவது அவர் தருகிற ஆலோசனை, அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் மனிதரை நன்கு புரிந்து கொண்டு மிகுந்த வருத்தத்துடனும் சற்று கண்டிப்புடனும் கூறிய வார்த்தை, என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவரை விட்டு அகன்று போகலாம் என ஏற்ற நேரம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் மனிதர்கள். எப்பொழுது கதவு திறக்கும், எப்பொழுது விளையாடுவதற்கு வெளியே ஓடி போகலாம் என காத்திருக்கும் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிற காத்திருப்பல்ல இது. அதையும் தாண்டி வளர்ந்து விட்ட பிள்ளைகள் அது சரியில்லை இது சரியில்லை என குற்றம் கூறி பிரிந்து செல்வார்களே, அது போலத்தான் ஆண்டவரிடமிருந்து பிரிந்து செல்லுகிறார்கள். என் வாழ்வு நிலை சரியில்லை, என் நேரம் சரியில்லை, என் வருமானம் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் பிள்ளைகளின் வாழ்வு நிலை சரியில்லை, இது போல 1000 சரியில்லைகளை கூறி ஆண்டவர்தான் என்னுடைய சரியில்லைகளுக்கெல்லாம் காரணம் என கூறி அவரை விட்டு தூரமாக அகன்று போகின்றார்கள். சரியானவர் ஒருவராய் நிலைத்திருக்க சரியில்லை சரியில்லை என சொல்லி திராட்சை செடியின் பாகமாக இருந்து கொண்டே வேறு பற்றுக்கோல் தேடி பற்றி பிடிக்க ஓடுபவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். திராட்சை கொடியாகிய மனிதரில் சிலர் பணத்தின் மேல் பற்று கொண்டு அதன் மீது படரும்படி ஓடுவார்கள். சிலர் பதவிகளை பற்றுக்கோலாக பற்றி பிடிக்கும்படி ஓடுவார்கள்.
ஆண்டவரோடு இணைப்பில் இருந்து கொண்டே இவைகளை பற்றி பிடிக்க ஓடுகிறார்கள். கடைசியில் என்ன நடக்கும்? பணத்திற்காக மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த பணம் தீர்ந்த பின்பு ஆண்டவரை தூக்கி தூரமாக வீசி எறிந்து விடுவார்கள். பதவிக்காக மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த பதவி போன பின் ஆண்டவரை விட்டு அகன்று போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் மீது உணர்வோடும் உள்ளத்தோடும் அன்பு செலுத்தி அவரை தெரிந்தெடுப்பவர்கள் அவரை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள். ஆனால் ஆண்டவரை தானாக யாரும் தெரிந்தெடுப்பதில்லை. அவர்களுக்கு உலக ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும் வரைதான் ஆண்டவரை மனமுவந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் நினைக்கிற ஆசீர்வாதம் நின்றுவிட்டால் வீசி விடுவார்கள். பணத்திற்காக தவறு செய்பவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பணம் இருக்கிறது என்னும் திமிரில் தவறு செய்பவர்கள் திருந்த வாய்ப்பே இல்லை. ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் போதுதான் தனக்குள்ளே இருக்கும் சரியில்லைகளை மனிதனால் பார்க்க முடியும். நாம் சரியில்லை சரியில்லை என நினைக்கும் பலவற்றை இதுதான் சரி என வாழும் மனிதர்கள் ஏராளம் இருக்கும்போது நாம் சரியில்லை என அவரை விட்டு ஓடி விடுவதனால் எல்லாம் சரியாகி விடுமா? இல்லை. சரியில்லை என்று தோன்றுவதெல்லாம் நாம் தொடர்ந்து அவரோடு சரியாக இருப்பதற்குத்தான். ஆண்டவர் கோபத்துடன் என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால்தான் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று கூறினாலும் அவர் யாரையும் தள்ளிவிடவில்லை. ஆண்டவர் தன்னை சரியில்லை என கூறியவனையும் கண்டுகொள்ளாமல் அவனுக்கும் சரியானவற்றை அருளிக்கொண்டே இருப்பதுதான் அவருடைய பரிசுத்தமான அன்பு. பறந்து விரிந்து எதுவுமாகி யாதுமாகி நிறைந்திருக்கும் பரிசுத்தரான ஆண்டவரை மனிதன் தான் இருக்கும் அளவிற்கு சிறிய வட்டத்திற்குள்ளே அவரை குறுக்கி குறை கூறி குற்றம் சாட்டி அவரை தாழ்த்தினாலும் அவர் அதையெல்லாம் மன்னித்து என்னில் நிலைத்திருங்கள் என்று மட்டும் கூறி பேரன்பு காட்டுகிறாரே, இந்த நிலையான அன்பினை மனிதர்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? நாமும் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம்? இரண்டாவதாக, அவரின் வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மனித வார்த்தைகள் நினைவில் இருக்கும் அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய நினைவில் இல்லை. மனித வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கும் அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருப்பதில்லை. ஒரு நாள் அருளுரையில் கேட்கிற வசனத்தை அது இருக்கிற புத்தகம், அதிகாரம், வசனம் என நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் மனிதன் நமக்கு விரோதமாக பேசியதை தேதி வாரியாக நேரம் காலம் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு அவன் பேசின அதே தொனியோடு நம்முடைய மனதிற்குள் பதித்து வைத்திருப்போம். அந்த வார்த்தைகளால் மறுபடியும் மறுபடியும் நம்மை கீறி கிழித்து வலி எடுக்கும் வரை நினைத்து கண்ணீர் விடுகிறோம். நாற்றமடிக்கும் அந்த வார்த்தைகளை மனதிற்குள்ளே பொக்கிஷம் போல பூட்டி வைத்திருக்கிறோம். மனதிற்குள் நாம் பூட்டி வைத்த மனித வார்த்தைகள் புதை மணலாக நம்மை அமுக்கி விடுகிறது. இதனை எண்ணி எண்ணி நம் வார்த்தைகள் எதுவும் வெளியே வராமல் நம் மூச்சு காற்று கூட நமக்கு பாரமாகி பெருமூச்சாக வெளிவந்து கொண்டிருக்கும். மனித வார்த்தைகளை மனதிற்குள் வைத்து புதையுண்டு போய்விடாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகளை மனதில் வைக்கும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும். தகுதியற்ற மனித வார்த்தைகளை புதையல் என மனதிற்குள் புதைத்து வைக்காமல் ஆண்டவரது வார்த்தைகளை புதையலாக நாம் வைக்க வேண்டும். மனித வார்த்தைகளில் நிலைத்திருக்காமல் அவரது வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது ஆண்டவரால் நமக்கு அருளப்படும். இதைதான் யோவான் 15:7 நாம் படிக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவரிடம் எப்படி ஜெபத்தில் கேட்கிறோம்? மனித வார்த்தைகளை முன்வைத்துதான் அவரிடம் போய் பேசுகிறோம். அவன் என்னை இப்படி சொல்லிவிட்டான், அப்படி சொல்லிவிட்டான் என மனித வார்த்தைகளை மனதிற்குள் நிலைத்திருக்க செய்துதான் அவரிடம் போய் ஜெபத்திலேயும் பேசுகிறோம். அது தவறு. அதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அது வீண் அசுத்தங்களை தான் நம் மனதில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். மனித வார்த்தைகளை சகிக்க நாம் பழக வேண்டும். ஆண்டவரது வார்த்தைகளை சுவைக்க நாம் பழக வேண்டும். அவரோடு நம்மை இணைத்திருப்பது மிகவும் முக்கியம். அவரது வார்த்தைகளை நினைவுபடுத்தி அவற்றை மனதில் நிலைத்திருக்க செய்வது அவரோடு நம்மை இணைந்திருக்க செய்யும். அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்து அவரோடு பேசுவோம். அவர் நமக்குரியவைகளை நடத்தி தருவார். மூன்றாவதாக, அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருக்கும் அன்பு நமக்கு வேண்டும்.
நம் அன்பு நிலை மாறி போகக்கூடாது. மனிதர்கள் சுயநலத்துக்காக நம்மிடம் வந்து அன்பு காட்டுவது போல வருவார்கள், பேசுவார்கள். அவர்களுக்கு ஏற்றபடி நம்முடைய அன்பு நிலை தடுமாறி விடக்கூடாது. நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவருடைய அன்பில் மட்டும்தான். யோவான் 15ஆம் அதிகாரம் வழியாக சொல்லப்படும் செய்தி என்ன தெரியுமா? நாம் அன்பில் நிலைத்திருப்பதே அவரில் நிலைத்திருப்பதுதான். மனித அன்பு குறைவுள்ளது. மனிதர்கள் பொருட்களை நேசிப்பார்கள். சக மனிதர்கள் பொருட்களோடு இருந்தால்தான் அவர்களை நேசிப்பார்கள். நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் நம்முடைய அன்பு குறையவே குறையாது. ஆனால் நாம் மனித அன்பை மாதிரியாக எடுத்துக்கொண்டு மனித அன்பில் நிலைத்திருந்தால் நம்முடைய அன்பு குறைந்து போகும். இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஒருவர் மாலையில் வேலை முடியும் நேரத்தில் இறைச்சி பதப்படுத்தும் அறைக்குள் ஏதோ ஒரு வேலையாக இருந்தபோது அதன் தான் இயங்கி கதவு தானாக பூட்டிக் கொண்டது. உடனே அவர் பெரும் கூச்சலிட்டார். அதெல்லாம் உள்ளேயே எதிரொலியாக கேட்டதே தவிர வெளியே ஒரு சிறு சத்தம் கூட கேட்கவில்லை. பெரும்பாலான பணியாளர்கள் வேலை முடிந்து வீட்டுக்கு சென்று விட்டிருந்தார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் ஐஸில் உறைந்து நான் மரித்து போகிறேன் என அந்த மனிதர் மிகவும் வருந்தினார். அப்பொழுது திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. இப்பொழுதுதான் இவருக்கு உயிரே வந்தது. அப்படியே வெளியே ஓடி வந்தார். வெளியே பார்த்தால் தொழிற்சாலை காவலாளி நின்று கொண்டிருந்தார். சந்தோஷத்தில் அவரை கட்டி தழுவி கொண்டு, நான் உள்ளே மாட்டி இருப்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அதற்கு அந்த காவலாளி சொன்னார், சார், 10 வருஷமாக நான் இங்கே வேலை செய்கிறேன். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் என்னை மதித்து காலையிலே குட் மார்னிங் என்றும் மாலையிலே நீங்கள் வீட்டிற்கு செல்லும் முன்னால் என்னிடத்திலே பை குட் நைட் என்றும் சொல்லிவிட்டு செல்வீர்கள். இன்று காலையிலே வணக்கம் என்று சொன்னீர்கள். மாலையிலே நீங்கள் பை குட் நைட் என்று சொன்ன தொனி என்னுடைய காதில் விழவே இல்லை. ஆகவே எனக்கு சந்தேகம் வந்து எல்லா இடத்திலும் தேடினேன். அப்படிதான் உங்களை கண்டுபிடித்தேன் என்றார். ஒருவரை ஒருவர் தர குறைவாக எண்ணாமல் அன்பினால் மேன்மைப்படுத்தினால் எப்பொழுதும் நமக்கு நன்மைதான். ஆண்டவரது அன்பு எப்படிப்பட்டது? யாரையும் தர குறைவாக எண்ணாத, யாரையும் தர குறைவாக நடத்தாததுதான் அவருடைய அன்பு. ஒருவனிடம் அன்பு காட்ட இன்னொருவனை வெறுக்காததுதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே அன்பால் நாம் இணைக்கப்பட்டுள்ளோம். அன்பால் என்றும் நாம் இணைந்திருக்க முதலாவது நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நாம் அன்பை நம்முடைய வாழ்வின் பாதையாக்கி வாழும்படி ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அந்த அன்பிலே குறையாமல் வாழும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.